ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆன்லைன் ஒன் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தயிர் போட்டு வைப்போம். அது நம்ம பசும்பால்லாம் வாங்கி தயிர் போட்டோம்னா பால் எப்படி தண்ணியாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்கெட் பால் வாங்கி போட்டோம்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். பசும்பால்னா நம்ம வீட்டில் வாங்குற பால் இப்படி தான் இருக்கும். இப்போ நமக்கு தயிர் கட்டியாக வேணும்னா நம்ம வீட்டில் வாங்குற பாலை வச்சு நம்ம கட்டியாக தயிர் செய்யணும்னா, இப்போ நமக்கு கட்டியான தயிர் வேணும்னா நமக்கு தயிர் ஊற்றுற அளவுக்கு பால் எடுத்துக்கணும். எடுத்துட்டு பாலை நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் இப்போ இது கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம இந்த பாலில் தூவன மாதிரி போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணாமல் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டி இல்லாத கிண்டினதும் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்குவாங்க. இப்போ இது மாதிரி கொதி வந்ததும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை சூடு ஆற வைக்கணும். இப்போ பால் சூடாறினதும் நம்ம கொஞ்சமாக உரத்தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது இப்போ இந்த பாலை வந்து நல்லா கலக்கி விட்டுருணும். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இல்லை நைட்டு ஊற்றிட்டு கூட நம்ம காலையில் எடுத்துக்கலாம். இப்போ இது காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றிட்டு வச்சிடணும். இப்போ தயிர் நல்லா கட்டியாக இருக்குது, நல்லா உறைஞ்சி நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அது மாதிரி பால் தண்ணி பாலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு காய்ச்சி நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பாலில் ஊற்றுற தயிர் மாதிரியே இருக்கும், நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு பொரியல் பண்ணுவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பொரியல் பண்ணுவோம். இல்லைன்னா காய் சீவுறதுல சீவிட்டு பொரியல் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக அதை வந்து பொரியல் பண்ணுறது காலையில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லைன்னா சீவுறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை ஒரு 2 சுத்து சுற்றிட்டு ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. பல்ஸ் மூடில் போட்டு 2 சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் போடும்போது இது மாதிரி நமக்கு பூவாக வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக திருவிடலாம். நம்ம வந்து திருவுறதை விட கட் பண்ணுறதை விட திருவுறதை விட இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போடும்போது சீக்கிரமாக 1/2 கிலோவாக இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம இது மாதிரி பூவாக வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம். அடுத்தது ரவா தோசை மிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ரவா தோசை செய்யறதுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு ரவா தோசை வேணும்னா ரவா மைதா இதெல்லாம் நம்ம வந்து கலந்து செய்வோம். அவசரமாக நம்ம செய்யும் போது அது வந்து கூட குறைச்சி போயிடுச்சுன்னா நமக்கு ரவா தோசை சரியாக வராது. நம்ம இது எப்போவுமே நம்ம ரெடிமேடாக இதை வந்து எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது தோசை ஊற்றினோம்னா கலந்து தோசை ஊற்றும் போது தோசையும் நல்லா வரும். ரவா தோசை மிக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு தேவையான அளவு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் ஒரு கப்பு ரவா போட்டுக்கிறேன். பூச்சிலாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, உப்புமாவுக்கு வறுக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது. லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரவா எடுத்த கப்புலேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதையும் இந்த ரவாவோட கொட்டிடணும். அடுத்தது மைதா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கணும். அடுத்தது மிளகு வந்து 1-2 தட்டிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். முழுசாக போடாமல் 1-2 தட்டிடணும். இப்போ ஜீரகம் அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். அதே ஒரு ஸ்பூனால் ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் கலந்துக்கணும். நம்ம அப்பப்போ செய்யறதுன்னா பச்சை கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டப்பா கலந்துட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காஞ்ச கருவேப்பிலை தான் போடணும். எல்லாம் நல்லா எல்லாமும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சுக்கணும். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம். நம்ம இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்போ வந்து நம்ம கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி
வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா தண்ணியே கரைச்சிட்டு ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கேரட் கூட கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகா வந்து வெறும் மிளகா வந்து வானலில் போட்டு வறுப்போம். அந்த மாதிரி வறுக்கும் போது அதில் வர நெடி வந்து நமக்கு ஒரு தும்பல் வரும். நிற்காம தும்பல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சமாக மிளகா வறுக்கணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நிறைய வறுக்கணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நம்ம வறுத்தோம்னா அதில் வர நெடி நம்ம வராமல் இருக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது நம்ம குக்கர்ல வந்து இந்த மாதிரி கைப்பிடியில இது வந்து ஸ்க்ரூ வந்து லூஸா போயிடும். இப்போ ரொம்ப பழைய குக்கராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூவெல்லாம் கூட நம்ம கடையில் போய் மாற்றும் போது கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணாலும் திருப்பியுமே அது லூஸாக போயிடும். இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம மாத்திரை கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி மாத்திரை கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒரு இது மட்டும் நம்ம ஒரு மாத்திரை வைக்கிற இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்னதாக புக்கு தைக்கிற ஊசியை வச்சுட்டு இதில் சின்ன ஓட்டை விடணும். இப்போ இது மாதிரி இந்த மாத்திரை கவரை இது உள்ள வச்சிடணும். இப்படி இந்த புடி வைக்கிற இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த புடியை இது மேலே வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதில் இப்போ இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுவோம். இப்போ கையால் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிடணும். இப்போ இது நல்லா டைட் ஆகிடும். ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், புடி ஆடாமல் இருக்கும். அப்புறமா வேணா ரொம்ப பழசாக போயிடுச்சுன்னா கூட நம்ம அப்புறமா வேற ஒன்று அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரில் டைட் பண்ணிடணும். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசரில் வந்து நிறைய ஐஸ் கட்டி பிடிச்சிக்கும். நம்ம ஏதாவது வச்சுருந்தா கூட இது ஃபுல்லாகவே அந்த ஏதாவது ஒரு டப்பாவோ இல்லை வேற ஏதாவது தயிர் இல்லைன்னா வெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து நமக்கு வந்து அப்படியே ஐஸ் கட்டி பிடிச்சிருது. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு நான் வந்து இப்போ இதை நைட்டே வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க சுவிட்சை ஆன் பண்ணி வச்சா கூட நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஐஸ் கட்டி போக மாட்டேங்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் போகுது, மிச்சம் அப்படியே இருக்குது. அதனால சுத்தமாகவே நான் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஐஸ் கட்டி ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதை தொடச்சிட்டு இப்போ இந்த ஃப்ரீசர் உள்ளார நம்ம வந்து இந்த மாதிரி அலுமினிய காயில் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் போட்டுக்கணும். அடியில் கொஞ்சமாக உப்பு கூட தடவிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு கொஞ்சம் இருந்தால் கூட அதை போட்டுட்டு நல்லா கையால் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அலுமினிய காயில் பேப்பரை இது ஃபுல்லாகவே நம்ம விரிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி பேப்பரை விரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் பாலாடை இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஐஸ் கட்டி பிடிச்சிச்சுன்னா நம்ம இதில் வைக்கிற பொருளை கூட எடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு போவோம், தண்ணி எடுத்துகிட்டு போவோம், குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு நம்ம ஜிப்பை போட்டுட்டோம்னா இந்த பாட்டில் வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது சாஞ்சிடும். உள்ளே சாஞ்சிட்டு தண்ணியெல்லாம் செஞ்சு போயிடும். அதில் ஏதாவது பொருள் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் நனைஞ்சு போயிடும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம இது மாதிரி பின்னு ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம பாட்டில் எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த சைடே நமக்கு இந்த ஓரமாக இந்த பின்னை எடுத்து குத்திடணும். இப்போ இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். நம்ம தலைக்கு வைக்கிற ஹேர் பேண்ட் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுட்டு இந்த பின்னை அப்படி போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி பாட்டிலாக இந்த பக்கமாக வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை இதில் இழுத்து மாட்டிடணும். இப்படி மாட்டிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து தண்ணி பாட்டில் கீழே சாயாமல் இருக்கும். போட்டுட்டு ஜிப்பை அப்படி இழுத்து விட்டுடலாம். இப்போ இது வந்து நமக்கு தண்ணி உள்ள பாட்டில் சாஞ்சி தண்ணியெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா இந்த பாட்டிலை எடுத்துட்டா கூட இந்த பின்னையும் ஹேர் பண்ணி நம்ம இப்படியே இதுலேயே வச்சுட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது அவசரத்துக்கு இது நம்ம எப்படியே எடுத்து ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.